காலையில விடிஞ்சும் விடியாத நேரத்துல மலர் கிச்சன்ல ஒரே பரபரப்பா காய்கறி நறுக்கிட்டு காஃபி போட்டுட்டு இருக்காங்க. மனசுல ஒரே பதற்றம். பாத்திரம் எதுவும் சத்தம் வரக்கூடாதுன்னு பாத்து பாத்து பண்றாங்க. அப்ப பார்த்து மதி மெதுவா தலைய வாரிக்கிட்டே கிச்சனுக்குள்ள வர்றா. ஏங்க அக்கா, என்ன இன்னைக்கு இன்னும் கிளம்பாம கிச்சன்லயே நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேயே உங்க தம்பி கார்த்திக்கு பொண்ணு பார்க்க போறதா சொன்னீங்களே? மதி ஆச்சரியமா கேக்குறா. மலர் ஒரு பெருமூச்சை விட்டுட்டு பாத்திரத்தை கீழே வச்சுட்டு பேசுறாங்க. அது சாயந்திரம் தான் மதி. சாயந்திரம் போறதுக்கே நேத்து ராத்திரி இந்த வீட்ல எவ்வளவு பெரிய கூத்து நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? அத்தை பேசின பேச்சும் மாமா முறைச்ச பார்வையும் இன்னும் என் கண்ணு முன்னாடியேதான் இருக்கு. இதுல நான் காலையிலேயே கிளம்பி போனேனா அவ்வளவுதான், வீடே ரெண்டா பிளந்து பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். ஆமா அக்கா, மாமா என்ன சொன்னாரு? அவரு கூட வர்றேன்னு சொன்னாரா இல்லையா? அவரு வந்தாதான் அங்க உங்க குடும்பத்துக்கும் ஒரு பலம். வருவேன்னு தான் சொன்னாரு மதி. ஆனா நீ தயவு செஞ்சு இத வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆபீஸ் வேலைய முடிச்சிட்டு நேரா அங்கேயே வந்துடுறேன்னு தான் சொன்னாரு. அப்ப கிச்சன் கதவோரம் நிழலாட பாக்கியராஜ் மெதுவா சுற்றும் முற்றும் பாத்துட்டு எட்டி பாக்குறாரு. மலர், மலர், ஒரு நிமிஷம் இங்க வாயேன். மலர் கையில இருந்த துணியால கைய தொடச்சுக்கிட்டே இருமதி என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ரூமுக்கு போறாங்க. ரூம் கதவை பாதி மூடிட்டு பாக்கியராஜ் பதற்றமா பேசுறாரு. இங்க பாரு மலர், நீ சாயந்திரம் 4 மணிக்கு யாருக்கும் சந்தேகமே வராத மாதிரி கிளம்பி நேரா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. நான் ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அரைகுறை பெர்மிஷன் போட்டுட்டு அங்கே வந்துடுறேன். அங்கிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பொண்ணு வீட்டுக்கு போகலாம். வீட்ல பெரியவங்க கிட்ட தேவையில்லாம சொல்லி எதையும் குழப்பிக்க வேண்டாம். மலர் மன வேதனையோட ஒரு மாதிரியான சிரிப்போட அவரை பார்க்கறாங்க. என்னங்க இது, சொந்த தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு கூட இவ்வளவு திருட்டுத்தனமா போகணுமா? புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போறதுக்கு கூட உங்க அம்மா அப்பா கிட்ட பயந்து பொய் சொல்லி திருடன் மாதிரி போக வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்கே. என் அம்மா வீட்ல என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? பாக்கியராஜ் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. சூழ்நிலை அப்படி மலர். வீட்ல தேவையில்லாம பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அம்மாவுக்கு உன் தம்பி மேல இருக்கிற கோபம் உனக்கு தெரியாதா? சரிங்க, இந்த அளவுக்கு கூட நீங்க எனக்கு துணையா வந்து நிக்கிறீங்களே, அது வரைக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் கனத்த மனசோட கிச்சனுக்கு திரும்புறாங்க மலர். கிச்சனுக்கு வந்த மலர் காஃபி போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து லக்ஷ்மியோட அதட்டலான குரல் கேக்குது. நைட்டி தலைப்ப இடுப்புல முடிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மி அதிகாரமா உள்ள வர்றாங்க. மலர், காஃபி இன்னும் ரெடி ஆகலையா? என்னடி பண்ணிட்டு இருக்கிற இவ்வளவு நேரமா? தலை பிளக்குது, சீக்கிரம் கொண்டு வந்து தொலை. லக்ஷ்மி அங்கே வர கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம மதி குறுக்க பேசுறா. அத்தை, அக்கா தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறாங்களே, மாமாவையும் கூட அனுப்பினா என்ன? 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்துதானே ஒரு விசேஷத்துக்கு போகணும். லக்ஷ்மி மூஞ்சியை சுழிச்சு, ஏண்டி மதி, உனக்கு எதுக்கு இல்லாத பொல்லாத ஆசை? மாமா சொன்னாருல்ல, ஒருத்தர் போனா போதும்னு. அப்புறம் என்ன பெரிய கேள்வி உனக்கு? நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே எல்லாத்திலையும் மூக்கை நுழைக்க ஆரம்பிச்சுட்ட. இல்ல அத்த, பொண்ணு வீட்ல மாப்பிள்ளையோட சொந்த மச்சான் வந்து நின்னாதானே குடும்பத்துக்கு ஒரு கிளறவம். மாமாவும் போனாத்தானே மலர் அக்காவோட குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும். லக்ஷ்மி நக்கலா சிரிக்கிறாங்க. அடடே, பெரிய டாடா பிர்லா குடும்பத்து கிளறவம். அவனுக்கே ஒரு ஒழுங்கான வேலை கிடையாது. மாசம் 10,000 சம்பாதிக்கவே வழி இல்லை. இதுல அவனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு 8 ஊரு மனுஷங்க ஏறி அடிச்சுக்கிட்டு போகணுமாக்கும். அவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல கிளறவம் வேற கேக்குதோ? இந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டதும் மலரோட மனசு சுக்குநூறா உடையுது. கண்ணு கலங்கினாலும் அதை காட்டிக்காம, மதி, தயவு செஞ்சு இதை பத்தி பேசாத, விடு, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சுன்னு சொல்லிட்டு வேகமா வீட்டின் கொல்லை பக்கமா ஓடுறாங்க மலர். கொல்லை பக்கத்துல மலர் கலங்கின கண்ணை தொடச்சிட்டு இருக்கும் போது வீட்டின் ஒரு மூலையில சுருதி சுவர்ல சாய்ஞ்சு கையால மூஞ்சிய மூடி அழுதுட்டு இருக்கிறத மதி பாக்குறா. அவ உடம்பே குலுங்கி அழுதுட்டு இருக்கா. ஸ்ருதி, என்ன ஆச்சு? ஏன் இங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஸ்ருதி தலையை நிமிர்த்தி விம்மியபடி பேசுறா. அண்ணி, என்னால முடியல அண்ணி. கார்த்திகை என்னால மறக்கவே முடியல. நான் அவனை அவ்ளோ டீப்பா லவ் பண்றேன். அவன் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு தோணுது. ஆனா இந்த வீட்ல இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அம்மா பேசுற பேச்சும் வீட்ல இருக்கிற கெடுபிடியும் என்னை சாகடிக்குது. நீங்க தானே இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் தைரியமா பேசுவீங்க. பிளீஸ் அண்ணி, என்னை எப்படியாவது கார்த்திகோட சேர்த்து வைங்களேன். நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும் அண்ணி. மதி அதிர்ச்சியா. ஸ்ருதி, என்ன சொல்ற நீ? இது உண்மையாவே காதலா இல்ல சும்மா ஒரு ஈர்ப்பா? இந்த விஷயத்தை கார்த்திகிட்ட நீ எப்போதாவது நேரடியாக சொல்லி இருக்கியா? அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஆனா அவங்க அக்கா மலர் இந்த வீட்ல படுற கஷ்டத்தை பாத்துட்டு என்ன அவனோட சேர்த்து வச்சா இந்த வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும்னு பயப்படுறான். அவங்க அக்காவோட வாழ்க்கை பாழாயிடும்னு யோசிச்சுதான் அவன் தயங்குறானே தவிர அவனுக்கும் என் மேல உயிரே இருக்கு அண்ணி.
நாங்க 2 பேரும் ஒருத்தரையொருத்தர் ரொம்ப உண்மையா காதலிக்கிறோம். சரி வா, அழாத. நாம மலர் அக்கா கிட்டயே நேரடியா பேசி ஒரு முடிவு எடுக்கலாம்னு ஸ்ருதியோட கையை பிடிச்சு தேய்ச்சி கூட்டிட்டு போறா மதி. தோட்டத்து பக்கம் மரத்தடியில கலங்கின கண்ணோட நின்னுட்டு இருந்த மலர் கிட்ட ஸ்ருதியையும் கூட்டிக்கிட்டு மதி வர்றா. அக்கா, ஸ்ருதிய பத்தி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மலர் மூஞ்சி இறுகி, மதி, ஸ்ருதியை பத்தி எதுவும் பேச வேண்டியதில்லை. தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு உள்ள போங்கன்னு வெடுக்கென்று சொல்றாங்க. இல்ல அக்கா, இது அவளோட வாழ்க்கை விஷயம். நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். ஸ்ருதி உங்க தம்பி கார்த்திகை காதலிக்கிறாளாம். உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியுமா? மலர் பெருமூச்சு விட்டு ஆத்திரமும் வேதனையும் கலந்த குரல்ல பேசுறாங்க. தெரியும் மதி. ஸ்ருதிக்கு கார்த்திக் மேல ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இது கண்டிப்பா செட் ஆகாதுன்னு நான் அவகிட்ட எத்தனையோ தடவை தெளிவா சொல்லிட்டேன். ஏன் ஸ்ருதி, உனக்கு இன்னும் புத்தி வரலையா? காலையில கூட என் தம்பியை பத்தி உங்க அம்மா எவ்வளவு கேவலமா பேசினாங்கன்னு கேட்டதானே. ஒரு ஒழுங்கான வேலை இல்லாதவனுக்கு இப்பவே கல்யாணம் தேவையான்னு தரக்குறைவா பேசுறாங்களே. அப்படிப்பட்டவங்களா உன்னை என் தம்பி கார்த்திக்கு கட்டி தருவாங்க? ஏதோ இல்லாத கற்பனையில மிதக்காத. மதி குறுக்க புகுந்து, ஏங்க அக்கா, காதல்ங்கிறது சொல்லி வச்சா வருது. அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. 2 பேருக்கும் விருப்பம் இருக்கும்போது நாம ஏன் குறுக்க நிக்கணும்? நாம பேசி சம்மதிக்க வைக்கலாமே. மலர் ஆவேசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மதி, உனக்கு இந்த வீட்டோட நிஜமுகத்தை பத்தி முழுசா தெரியாது. புதுசா வந்திருக்கிறதால நீ ஏதேதோ பேசுற. என் குடும்பத்து ஆளுகளை இவங்க மனுஷங்களாவே மதிச்சது இல்ல. என் தம்பியை ஒரு பொருட்டாவே நினைக்காதவங்க அவனுக்கு பொண்ணு தருவாங்களா? அதுவும் அந்த தங்கராஜன் மாமா இருக்காரே, அவருக்கு என் குடும்பத்தை கண்டாலே ஆகாது. இந்த வீட்ல ஒரு சின்ன விஷயம் கூட அவரை மீறி நடக்காது. கார்த்திக்கும் ஸ்ருதியும் ஒன்னா சேர்றது இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காத காரியம். தேவையில்லாம ஆசைப்பட்டு வாழ்க்கையை பாழாக்கிக்காத ஸ்ருதி. ஸ்ருதி கோபமும் கண்ணீருமா கத்துறா. அண்ணி, நிறுத்துங்க. என்னால உங்க தம்பி இல்லாம வாழ முடியாது. நான் முதலா காதலிச்ச ஒரே ஆம்பளை உங்க தம்பி மட்டும்தான். அத முதல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையை தீர்மானிக்க நீங்க யார்? மலர் அதிர்ச்சியா. ஸ்ருதி, என்ன வார்த்தை பேசுற நீ? பெரியவ பொண்ணுன்னு பாக்குறேன், வரம்பு மீறி பேசுற. பின்ன என்ன அண்ணி, வீட்டாளுங்களை பத்தியே யோசிக்கிறீங்களே. என் வாழ்க்கைய பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சீங்களா? உங்க 2 பேருக்கும் பிடிக்காதப்போ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தீங்களே. அப்ப அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. உங்களை ஏத்துக்கும் போது என்னை ஏன் கார்த்திக் ஏத்துக்க கூடாது? அதே மாதிரி நானும் கார்த்திக்கும் சேர்ந்து காட்டுறோம்னு ஆவேசமா சொல்லிட்டு ஸ்ருதி உள்ள ஓடுறா. மலர் கோபத்தின் உச்சிக்கே போய் மதியை பார்த்து எச்சரிக்கிற குரல்ல பேசுறாங்க. இங்க பாரு மதி, இதுல நீ தேவையில்லாம மூக்கை நுழைக்காத. இது என் குடும்ப விஷயம், என்னோட தம்பி வாழ்க்கை, என்னோட நாத்தனார் வாழ்க்கை. இதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியும். நீ இந்த வீட்டுக்கு வந்த வேலையை மட்டும் பாரு. குடும்ப பெரிய மனுஷி மாதிரி எல்லாத்துலயும் தலையிடாதன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு விறுவிறுவென்று போறாங்க. மதி அதிர்ச்சியில வாயடிச்சு நிக்கும் போது அங்க சத்தம் கேட்டு மெதுவா லக்ஷ்மி வர்றாங்க. என்ன மலர், இவளை கண்டபடி திட்டிட்டு இருக்க? என்ன ஆச்சு இங்க? என்ன சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குதுன்னு சந்தேகமா கேக்குறாங்க. மலர் சட்டென்று மனசை மாத்தி சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக பொய் பேசுறாங்க. ஆமா அத்தை, வீட்ல இருக்கிற எல்லா வேலையையும் நானே தான் செஞ்சு சாகணுமா? இவளும் கொஞ்சம் சமையல் வேலையில மாவாட்டுறது, பாத்திரம் கழுவுற வேலையை செய்யணும்ல. சும்மா ஆபீஸ் போறேன்னு சாக்கு சொல்லிட்டு இருந்தா எப்படி? அதை சொன்னதுக்குத்தான் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போறான்னு சமாளிக்கிறாங்க. லக்ஷ்மி நக்கலா சிரிச்சுக்கிட்டே, அடடே, இப்பதான் மலர் உனக்கு மூத்த மருமகளுக்கான புத்தியே வந்திருக்கு. இவளுகளுக்கெல்லாம் நீ பணிஞ்சு போனீனா எல்லா வேலையையும் உன் தலையில போட்டுட்டு பையை தூக்கிட்டு வேலைக்கு ஓடிடுவாளுங்க. அப்புறம் நீ நாள் முழுக்க சமையலறையிலேயே கிடக்க வேண்டியதுதான். இனிமே இப்படித்தான் நீ அதட்டி காரியம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு திருப்தியா நகர்றாங்க. மலர் தனியா நின்னு மனசுக்குள்ள வருந்துறாங்க. சை, நேரங்காலம் தெரியாம இந்த அம்மா வேற நடுவுல வந்து கழுத்தை அறுக்குது. ஐயோ பாவம் பாமதி, அவ நல்ல எண்ணத்துலதான் பேச வந்தா, நாம தான் கோபத்துல ரொம்ப ரூடா பேசி அவ மனச காயப்படுத்திட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாங்க. ரூம்ல சோகமா தன் சுயமரியாதை காயப்பட்ட உணர்வோட உட்கார்ந்து இருக்கிற மதிக்கிட்ட சுரேஷ் மெதுவா வர்றான். என்ன மதி, ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துருக்க? மூஞ்சியே சரியில்லை. இன்டர்வியூ ரிசல்ட் எதுவும் நெகட்டிவா வந்துச்சா? இல்ல சுரேஷ், வேலை விஷயமா லெட்டர் இன்னும் வரல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? கவலைப்படாத மதி, உனக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். நீ ரொம்ப திறமையான பொண்ணு, எதையும் தைரியமா சமாளிப்ப. அந்த வேலை உன்னை தேடி கண்டிப்பா வரும்னு சுரேஷ் அன்போடு ஆறுதல் சொல்லும்போது ஹால்ல இருந்து ராகவனோட உரத்த குரல் கேக்குது. சுரேஷ், சுரேஷ், கொஞ்சம் உடனே வெளியே வாயேன். சுரேஷ் வெளியே போக ராகவன் மூஞ்சில பெரிய சிரிப்போட பெருமையா பேசுறாரு. சுரேஷ், சாயந்திரம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. நீ ஃப்ரீயா இருந்தா என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? லக்ஷ்மி குறுக்க புகுந்து, என்னங்க இது, புதுசா அவனை கூட்டிட்டு போறீங்க? நீங்களே போயிட்டு வர வேண்டியதுதானே?
ராகவன் கம்பீரமா, இல்ல லக்ஷ்மி, நம்ம ஸ்ருதிக்கு ஒரு பிரம்மாண்டமான வரன் வந்திருக்குடா. என் காலேஜ் ஃப்ரெண்டோட பையன் நல்லா படிச்சுட்டு இப்போ அமெரிக்கால மாசம் லட்சக்கணக்குல சம்பளத்துல வேலை பாக்குறானாம். பொண்ணு போட்டோ பாத்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நேர்ல பேச கூப்பிட்டிருக்காங்க. பாக்யராஜுக்கு பேங்க்ல ஏதோ தணிக்கை வேலை இருக்குன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் நானும் சுரேஷும் போய் ஃபார்மாலிட்டி முடிச்சிட்டு வந்துடலாம்னு இருக்கோம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுவரோரம் நின்று கேட்டுட்டு இருந்த ஸ்ருதியும் மதியும் பேரதிர்ச்சியில உரையிறாங்க. ஸ்ருதியோட கால் தளர்ந்து கீழே விழப்போக மதி அவளை பிடிச்சுக்கிறா. ஸ்ருதி சத்தமில்லாம கதறி அழ ஆரம்பிக்கிறா. மதி ஸ்ருதியை தன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவ தோளை இறுக பிடிச்சு கண்ணை நேரா பார்த்து உறுதியான குரல்ல சொல்றா. ஸ்ருதி, அழாத, கண்ணீரை துடை. நீ உன்னோட உண்மையான காதல எந்த ஒளிவுமறைவும் இல்லாம என்கிட்ட சொல்லிட்ட. இனிமே உன்னையும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கிறது என்னோட முழு பொறுப்பு. இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன தடை போட்டாலும், யாரு வந்து குறுக்க நின்னாலும், இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இல்ல எவன் வந்தாலும் இந்த கல்யாணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. நான் அதை நடத்துறேன், நீ தைரியமா இரு.